நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியோட மூட் கெட வேண்டாம். நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்த விளையாட்டுக்கு சொன்னா கூட என்னால தாங்க முடியாது. இங்க பாரு ஷெர்லின், நீ நான் சொல்றத கவனமா கேளு. இன்னைக்கு நீ எங்க குழந்தைங்கள பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிட்ட. ஆனா இனிமே நீ மறுபடியும் ஏதாவது ஒன்னு சொன்ன, எனக்கு வேணா வயசாகி போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கும் என் கையில நிறைய சக்தி இருக்கு. உன் கன்னத்துல ஓங்கி அரைஞ்சனா உன் முகமே மாறி போயிடும். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை புரியலனா மறுபடியும் யோசிச்சு பாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஏ, நான் நினைச்சா ஒன்ன கூட ஓங்கி அறைய முடியும் கரீனா. ஏன்னா விஷயம் எங்களோட மானம் மரியாதைன்னு வந்துட்டா கோவத்துல எனக்கு எதுவுமே தோணாது. எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். How dare you? என்னாச்சு, தப்பா எடுத்துக்கிட்டியா? அட என்னம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இவ்வளவு நேரம் ஷெர்லினும் நீயும் விளையாண்டுட்டு இருந்தீங்கல்ல, அது உங்களுக்கு விளையாட்டா தெரியுது. ஆனா நான் சொல்றது விளையாட்டா தெரியலையா? அம்மா, நீங்க ஒரு நிமிஷம் என்ன பயமுறுத்திட்டீங்க. சரலா, வா கொஞ்சம் காத்தாடு வெளியில போயிட்டு வரலாம். இந்த இடத்துல கேலியும் கிண்டலும் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. வா. நாங்க இப்ப வந்துடுறோம். கதவு எதுக்கு திறந்திருக்கு? ஓ காட், இந்த ஷெர்லின் பேபி இருக்காளே, நாளுக்கு நாள் பொறுப்பு இல்லாம போயிட்டு இருக்கா. கதவை பூட்டாமலே போயிருக்கா. ஒரு செகண்ட். ஒருவேளை ஷெர்லினுடைய மாம் சஞ்சனா வந்திருப்பாங்களோ? இல்ல, ஷெர்லின் பேபி என்கிட்ட சொல்லிட்டா அவ மாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஏதோ ட்ரிப்னு சொன்னா. 2-3 நாள் ஆச்சு. அதோட அவங்க ரிட்டர்ன் ஃபிளைட்டும் நாளைக்கு தானே. ஆனா ஒருவேளை அவளோட மாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க மட்டும் என்ன பார்த்தா என் நிலைமை அவ்வளவுதான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா என் வாலெட் இப்ப உள்ள இருக்கு. வாலெட் எடுக்காம என்னால வெளியே போக முடியாது. வாலெட் எனக்கு கண்டிப்பா வேணும். ஒரு வேலை பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி, ஒருவேளை அவளுடைய மாம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. சைலண்டா நான் உள்ள போய் என்னோட வாலெட் எடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன், யாருக்கும் தெரியாம. அக்கா, இதை விட உனக்கு பெரிய ப்ரூஃப் என்ன வேணும்னு சொல்லு, காட்டுங்க சார். என்னடா இது? அப்படின்னா நான் நினைச்சது 100% சரி. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நான் யோசிச்சது எல்லாமே கரெக்ட்னு அர்த்தம். ஐ மீன், இந்த கரனோட ஜட்ஜ்மெண்ட் என்னைக்குமே தப்பாகாது. நான் தோக்க மாட்டேன். ஐயோ சார், யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க பாருங்களேன். திருட்டுத்தனமா அஃபேர் வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம பாத்துக்கறாங்க. அந்த பிருத்திவியை சும்மா இரு. உங்களோட தப்பான என்னதான் உங்க 2 பேரும் இப்படி யோசிக்க வைக்குது? 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோவை பார்த்துட்டு இதுல என்ன உங்களுக்கு ப்ரூவ் ஆகுது? 2 பேருக்கு என்ன அஃபேர் இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஐயோ சார், இந்த அக்கா வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இவங்க மனசுக்குள்ள டாக்டர்ன்ற ஃபீல் ரொம்ப ஊறி இருக்கு. ஒவ்வொரு கேஸோட சிம்டமையும் நல்லா அலசி ஆராயிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த உண்மையும் முழு உண்மையா தெரியாது. என் அக்காவுக்கு தான் மூட நம்பிக்கையில நம்பிக்கை இல்லையே. எக்ஸாக்ட்லி. மூட நம்பிக்கையில நம்பிக்கை இல்ல, சூப்பர்ஸ்டிஷியஸ்ல நம்பிக்கை இல்ல. ஆனா பிருத்திவி மட்டும் கண்மூடித்தனமா நம்புவாங்க. கரெக்ட். இங்க பாரு, நீ என்ன கொஞ்சமாவது நம்புறதா இருந்தா, என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, நான் உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன், கேக்குறியா? நான் நேத்து ராத்திரி பிருத்வியையும் ஷெர்லினையும் ஒன்னா பார்த்தேனே, அதுவும் கார்ல, தனியா. அவங்க 2 பேரும் வீட்டுல இருந்து ஒன்னா கிளம்பல, தனித்தனியா கிளம்புனாங்க. ஆனா ஒன்னா இருந்தாங்க.
ஏன்? இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நம்மளும் பல தடவை வீட்டை விட்டு ஒன்னா கிளம்புவோம், இல்லன்னா தனித்தனியா கிளம்புவோம். ஆனா வண்டியில 2 பேரும் ஒன்னா போனது இல்லையா என்ன? அப்படி பார்த்தா நமக்குள்ளேயே அஃபேர் இருக்குன்னு அர்த்தமா? பெரிய அறிவாளி நீ. ஆனா சரி, இங்க பாரு, அவங்க 2 பேரும் என்ன பார்த்த உடனே மறைஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க எதுக்காக மறையணும்? ஏதோ தப்பு பண்றவங்க தானே மறைவாங்க. நான் ஒத்துக்கிறேன். தேங்க் காட், இப்போவாது ஒத்துக்கிட்டே. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது கேளுங்க. 2 பேருக்குள்ள எந்த அஃபேரும் இல்ல. மேபி 2 பேரும் பயந்து இருக்கலாம். ஏன்னா உனக்கே தெரியும்ல, இப்போ அந்த 2 பேரோட பேரும் ரொம்பவே அடிபடுது. அவங்க 2 பேரையும் தேவையில்லாம லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த வண்டியில நெக்லஸ் கிடைச்சு அது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதும் 2 பேருமே பயந்து போயிருக்கலாம். அந்த டென்ஷன்ல மறைஞ்சிருக்கலாம். பாத்தியா, உன் அக்காவை பாத்தியா? இவ ஏன் தான் இப்படி வாக்குவாதம் பண்றானே தெரியல. இவ டாக்டரே இல்ல, வக்கீல் தான் சொல்லணும். இவ எதுக்கு தேவையில்லாம அந்த பிருத்விக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ ரீசெண்டா இதுதானே நடந்துச்சு. இரு, நானே உனக்கு புரிய வைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு எல்லாரும் உன்னையும் என்னையும் சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்குன்னு சொன்னா தேவையில்லாம நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசினாங்கன்னா என்ன பண்ணுவ நீ அப்போ? நம்ம 2 பேருக்கு கூட யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு தான் அப்ப தோணும். அதுவும் பிரச்சனை பெருசாக கூடாதுங்கிறதுக்காக. இதேதான் இப்ப பிருத்வி ஷர்லனுக்கும் நடந்துட்டு இருக்கு. அவங்கள சந்தேகப்பட்டு இருக்காங்க, அவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் நார்மலா பேசுறதுக்காக சந்திச்சிருக்கலாம். ஆனா உன்னை பார்த்ததும் பயந்து போய் அவங்க ஒளிஞ்சிருக்கலாம். சரி, இருக்கலாம். ஸ்ருதி, ஆமா சார், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பிருத்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பானவர் இல்ல. ஸ்ருதி, எனக்கு தெரியும் நான் எப்ப பிருத்விக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது உனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். யாரா இருந்தாலும் உங்க கேரக்டரை அசாசினேட் பண்றதுக்கு முன்னாடி 10 டைம்ஸ் யோசிச்சு ஆகணும். எஸ்பெஷலி அதுல ஒரு பொண்ணோட மானமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஓ காட், என் வாலெட் எங்க போச்சு? ஷர்லின் பேபியோட நான் இங்க தானே உட்காந்துருந்தேன். அப்படி பார்த்தா வாலெட் இங்க தானே இருக்கணும். ஒன்ஸ் அகேன், என்னோட வாலெட் ஷர்லின் பேபியோட ரூம்ல கூட இருக்கலாம். ஏன்னா நான் அவ கூட சேர்ந்து அந்த ரூமுக்கு போயிருந்தேன். ஷர்லின் பேபி ரூம்ல போய் நான் செக் பண்றேன். அங்க கூட இருக்கலாம்ல. ஸ்ருதி, நீயும் நானும் ஒரு பொண்ணு தானே. நமக்காச்சும் இந்த விஷயம் புரிய வேண்டாம்? அம்மா நம்ம கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டா அதை சரி பண்ண இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஒரு வாட்டி அவமானப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அது நம்மளால வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன், ஷர்லன் ஆரம்பத்துல எனக்கு தப்பா தான் தெரிஞ்சா. ஆனா அவளுக்கு அகேன்ஸ்டா என்னால எந்த ஒரு ப்ரூஃபையும் சேகரிக்கவே முடியல, என்னால நிரூபிக்கவும் முடியல. அண்ட் அதனால தான் சொல்றேன், மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட சொல்லி அதை தப்புன்னு நிரூபிக்க போய் அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து முட்டாளாக வேண்டாம். சரி, டன். நீ இந்த போட்டோவை ஆதாரமா எடுத்துக்க மாட்டே, ரைட்? ஓகே, இப்போ நான் அந்த ஷர்லினோட ஸ்லைம் புக் இருக்குல்ல, அதை ஆதாரமா தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுல எல்லாமே தெளிவா எழுதிருக்கும்ல, அப்ப நீ நம்புவ, ரைட்? ஸ்ருதி, ஷர்லினோட ஸ்லாம் புக் இப்பவே எடுத்தாக்கணும், ரைட்? நான் ஓகே சார். நீ இந்த போட்டோவை வச்சுக்கோ. இந்த போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ள நானும் ஸ்ருதியும் இதை விட பெட்டர் ஆதாரத்தை தேடுறோம். ஆக்சுவலி இந்த போட்டோ நிஜமாவே வினோதமா தான் இருக்கு. கரண் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமா? இந்த இடத்துல யார் இதை வச்சது? முட்டா பசங்க. கதவு திறந்திருக்கு. அப்படின்னா ஷர்லின் பேபி வந்துட்டாளா? அப்போ பார்ட்டி சீக்கிரம் முடிஞ்சிருச்சா என்ன? பேபி, நீ எங்க இருக்க? பேபி, நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேமா.
எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ சீக்கிரம். ஒருவேளை அவ ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். பேபி, என்ன விஷயம்? கண்ணாம்பூச்சி விளையாடணும்னு ஆசைப்படுறியா? நான் வந்துட்டேன் மேல. நீ எங்க இருக்க? யார் அந்த ஆளு? இவன் ஏன் எங்கள மாதிரியே ஒளியறான்? வா 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 வா. ஸ்ருதியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஸ்ருதி ஒளிஞ்சுக்கிட்டா நீயும் போய் ஒளிஞ்சுக்கோ. இது ஒளிர இடமே கிடையாது. யாராவது வந்து பாத்துருவாங்க. தண்ணி தண்ணி. ஓ காட், என்ன ஆச்சு எனக்கு? யார் இந்த ஆளு? எதுக்கு இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கான்? ஒருவேளை திருடனா இருக்குமோ? வீட்ல உண்மையான திருடன் ஒளிஞ்சிட்டானா? இந்த டிப்டாப்பான திருடன் யாருன்னு பார்க்கணும். எனக்கு அந்த ஆளோட முகத்தை பார்த்தே ஆகணுமே. அட விளையாடினது போதும் பேபி. ஓ மை காட், அங்க எவனோ ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்கான். திருடனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்ல தனியா இருக்கேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. இல்லனா அவன் என்ன தாக்கிடுவான். ஒருவேளை கத்திய கித்தி எடுத்து குத்திட்டானா? இல்ல இல்ல, என் வீட்ல யாரோ என் கூட இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியப்படுத்தணும். அட என் செல்லமே, நீங்க எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? யூ நாட்டி மேன். ஷர்லினோட அம்மா அப்படின்னா அவங்களுக்கும் ஏதாவது அஃபேர் இருக்கா என்ன? ஒருவேளை நீ வெளியே இருக்கியோ? நான் பாக்குறேன். ஓ அது சரி, இவன் அவங்களோட பாய் ஃப்ரெண்டா? அட என்ன குடும்பம்டா இது. இவங்க இந்த வயசுல கூட நல்லா இருக்கு.
வாட்? ஆமா பேபி, வீட்ல திருடன் நுழைஞ்சிருக்கான். நீ ஒளிஞ்சு விளையாடுனதெல்லாம் போதும். இங்க பாரு, என் கையில இரும்பு ராட் வச்சிருக்கேன். இத உன் மண்டையில ஓங்கி அடிச்சனா உன் மண்டை உடைஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? ஓ மை காட், நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம்னு ஆண்டி சந்தேகப்படுறாங்க. காட், அவ என்கிட்ட தான் வரா. தப்பி தவறி கூட இவ கண்ணில் பட்டனா இன்னைக்கு மறுபடியும் நான் பண்ண எல்லாத்தையும் கிளறுவா. அதுக்கப்புறம் தொண திட்டிக்கிட்டே இருப்பா. இவளோட லெக்சரை கேட்கிற அளவுக்குலாம் எனக்கு பேஷன்ஸ் இல்ல. அறிவு கட்ட சஞ்சனா. இல்ல மாம், இல்ல, நீங்க யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்க கிட்ட ஆயுதம் இருந்தா நான் ஒரு வேலை பண்றேன். நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்கம்மா, விலகி இருங்க. இல்ல இல்ல, இந்த திருடனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ என் மிரட்டலுக்கு அவன் ஆல்ரெடி பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ விரும்பினா போலீஸ் கிட்டே நீ சொல்லிடு. இந்த ஸ்டூபிட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கொன்னுடுவா போல இருக்கே. ஷாலினி இப்ப எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஓ காட், இந்த பிருத்வியும் கால் பண்ணிட்டே இருக்கான். என் மாம் ஒரு பக்கம் ப்ராப்ளம்ல இருக்காங்க. இவன் வேற அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். இங்க பாரு, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, மரியாதையா வெளியே வந்துரு. யார் இது? இவங்க லவர் பாய் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவசியம் இல்ல. ஷர்லினுக்கும் பிருத்விக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். டேய், தைரியமா தான் வெளியே வாடா. யார் அது? என்னாச்சு மாம்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வீட்டை விட்டு வெளியே நிக்கிறேம்மா. அது எவனா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் வெளியில போய் வண்டியில உட்காந்துக்கிறேன். அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. ஓகே மாம், நல்ல ஐடியா. மறுபடியும் கால் பண்றோம். ஐயோ இடியட், காலம் கடக்கிறதுக்கு முன்னாடி போன் எடு. ஐயோ இடியட். எவ்வளவு நேரமா போன் பண்றது, போனுக்கு ஏன் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிற? யூ ஆர் a fool. பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா என்ன? ஷட் அப். நான் என் மம்மி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, எங்க வீட்டை திருடன் நுழைஞ்சிருக்கான்.
நீ நீ ரொம்ப ஸ்டூபிட். ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்க? என் பொண்ணு ஷர்லினை விட்டு நீ கொஞ்சம் விலகியே இரு. நீ உன்னோட இந்த உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டினேன்னு வச்சுக்கோ, உன்னால யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. நான் சொன்னதை மறந்துடாத. நீ எங்க இருக்க சொல்லு. அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்க. அப்படி என்ன எமர்ஜென்சி? அது சரி, நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்றியா? நான் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். யாரு உங்க அம்மா திருடன்னு நினைச்சிட்டு இப்ப துரத்திட்டு இருக்காங்களோ அது வேற யாரும் இல்ல, நான் தான். வாட்? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உன் மாம் இது வரைக்கும் என்ன பார்க்கல, சவுண்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதை வச்சுதான் என்ன திருட நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் உன் வீட்டுக்கு வந்ததே அந்த வாலெட்டை கொண்டு போறதுக்கு தான். வாலெட்டா? அட, வாலெட் போய் எடுக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? அப்புறம் எடுத்துக்கலாம்ல. ஹே யூ ஃபூல், நான் என்ன வாலெட்டை சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வச்சு சுத்திட்டு இருக்கேனா என்ன? என் வாலெட்ல தான் என் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. அது இல்லாம என்னால கார் டிரைவ் பண்ண முடியாது. அதனால வாலெட் எடுக்க வேண்டியது முக்கியமா போச்சு. புரிஞ்சுதா? ஒருவேளை நீ வீட்டுக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் மாம் வீட்ல இருக்காங்க நான் சொல்லிருப்பேன்ல. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதோட உன்னால என் மாம் வேற கவலைப்படுறாங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. என் மம்மி கால் பண்றாங்க. மாம். ஹலோ, இங்க பாருமா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம்.